வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பட்டி இஞ்சி சாறு எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? கருப்பட்டி சாறுக்கு செய்யறதுக்கு முதலாவது நம்ம இஞ்சி ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். 200 கிராம் இஞ்சி நல்லா தண்ணியில் போட்டு, பச்சை தண்ணியில் போட்டு நல்லா சுத்தமாக கழுவணும். மண்ணாக இருக்கும், அதனால் நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துட்டு, நான் எப்படி ஒரு 2 தண்ணி 3 தண்ணியாவது கழுவிடுவேன். அதே மாதிரி நல்லா கழுவிக்கங்க. கழுவி எடுத்துட்டு நான் அடுத்த தண்ணியில் போட்டு நான் இப்போ கழுவ போடுறேன். 2 தண்ணி கழுவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மண் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் மண்ணில் எடுக்கிற பொருள். கழுவி வச்சுட்டு நம்ம சின்ன சின்ன நறுக்கி வச்சுக்கிட வேண்டியதான். நான் இதில் ஒரு வெள்ளைப்பூடி சேர்க்கேன். எனக்கு ஒரு வெள்ளைப்பூடி பத்தாது, ஏன்னா இஞ்சி நிறையா இருக்குல்ல, அதனால் கூட ஒரு வெள்ளைப்பூடி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொன்று வேணும்னு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றே போதுன்னு அரைங்க. அப்படியே இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு, அதில் ரெண்டு பேருக்கு தகுந்தாப்புல, எனக்கு என் மாப்பிள்ளைக்கு தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். அதனால் 2 பேருக்கு தகுந்தாப்புல நான் இதை என்ன செஞ்சேன், ஃபஸ்ட்டு அரைச்ச உடனே தண்ணியை ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கிட வேண்டியதான். நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை தனியாக வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம கருப்பட்டியில் பார்ப்போம். கருப்பட்டி இது சுத்தமான பயனியில் செஞ்ச கருப்பட்டி பார்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கினாலும் கருப்பட்டியில் அதிகமாக ஈடுபடுங்க, அதை வாங்கி திங்க பாருங்கள். சரியா? இப்போ நல்லா சட்டியை சுட சுட காய வச்சு அடுப்பில் வச்சு, சட்டி நல்லா சூடாக இருக்கும்போது இஞ்சி ஊற்றிடுங்க. இஞ்சி அரைச்சி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து ஊற்றுங்க. ஏன்னா அந்த கடைசியில் இந்த வெள்ளை கலர்னா இருப்பாருங்க, இந்த மண்டியை ஊற்றக்கூடாது. இது இல்லாமல் மேல்டால மட்டும் ஊற்றி விட்ருங்க. ஊற்றிட்டு இப்போ இஞ்சி நம்ம கொதிக்கட்டும். கொதிக்கும்போது நம்ம அதில் நம்ம கருப்பட்டியை உடச்சி இஞ்சிக்குள்ளே தூக்கி போட வேண்டியதான். எனக்கு இவ்வளோகான துண்டு போதும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சைஸில் நான் இப்போ உடச்ச சைஸு எனக்கு 2 கிளாஸுக்கு காணும். ரொம்பலாம் கருப்பட்டி போட வேண்டாம். கருப்பட்டி போட்டோன்னே எப்படி குழு குழுன்னு ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன். கருப்பட்டி கரைக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு கிண்டி விட்டால் தான் கருப்பட்டியும் கரையும். இப்போ நல்லா கொதிச்சு பாருங்கள், கருப்பட்டி கரைஞ்சிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு தான் சேர்த்து சூடை ஆற விட்டு நம்ம நல்லா வடித்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி அரைச்சி வச்சு குடிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ நான் சூடோடு குடிக்க மாட்டோம், அதனால் 2 ஆற்றிக்கிடுவோம். ஆற்றிட்டு நான் வச்சுருக்க பட்சத்தில் இந்த அரிப்பில் தான் அரித்து 2 டம்ளருக்கு எடுக்க போகிறேன். பாருங்க, கருப்பட்டி கிடந்ததுனால லேசாக மண் கிடக்கு. அதெல்லாம் அரைச்சி 2 கிளாஸ் எடுத்து வச்சாச்சு. அம்மா என்ன செய்ய வேண்டியதான், குடிக்க வேண்டியதான். இது குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வயிறு வலி இருக்காது, வாயு தொல்லை இருக்காது, நெஞ்செரிச்சல் இருக்காது, அடுத்த இல்லைன்னா சளி பிடிக்காது. இவ்வளோ நிறைய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி மக்களே.